குலமே அழிவை சந்திக்கும் என்றார். எனவே பிரம்மதேவரோ போரின் நிலையையும் அதனால் ஏற்பட போகும் விளைவுகளையும் அறிந்து சந்திரனை அழைத்து தாராதேவியை குருதேவருடன் அனுப்பிவிடுமாறு கூறினார். அதற்கு சந்திரனோ, நான் தாராதேவியை கட்டாயப்படுத்தி என்னுடன் வைத்திருக்கவில்லை, அவர் விருப்பப்பட்டால் செல்லட்டும், நான் தடுக்கவில்லை என்று கூறினார். தாராதேவியோ விருப்பப்பட்டுதான் தங்கிவிட்டார். தன் மீது ஏதும் தவறில்லை என்று சத்திரிய தர்மத்தை பிரம்மதேவருக்கே உபதேசித்தார் சந்திரன். சத்திரிய தர்மத்தை பற்றி பிரம்மதேவருக்கே உபதேசம் செய்ததால் கோபமடைந்த பிரம்மதேவரோ சந்திரனை பாவியாக போகும்படி சபித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சந்திரனோ, அடைக்கலம் என்று என்னிடம் வந்த தாராதேவிக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது சத்திரியனான தன்னுடைய கடமை என்பதை வலியுறுத்தினார். இதனால் கோபம் தணிந்த பிரம்மதேவரும் சந்திரனின் மீது உள்ள உண்மையை அறிந்து சாபத்திற்கான பரிகாரத்தினையும் கூறினார். பிரம்மதேவரோ சந்திரனிடம் தான் வழங்கிய சாபம் விலக வேண்டுமாயின் தாராதேவியை குருவுடன் இணைத்து வைக்க வேண்டும்